அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முன் இறைவன் தோன்றி உங்களுக்கு ஏதேனும் வரம் வேண்டும் என்று கேட்டால் நீங்கள் என்ன வரம் கேட்பீர்கள்? அப்படி கேட்கக்கூடிய வரம் என்பது இந்த உலகில் தலை சிறந்ததாக அமைய வேண்டும். அப்படி தலை சிறந்ததாக அமையக்கூடிய வகையில் என்ன வரம் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்பதை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். இந்த பதிவின் முடிவில் மனநிறைவு காணக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை சந்திப்பதற்கான சந்தர்ப்பமும் உங்களுக்கு உறுதியாகவே கிடைக்கும். உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்க்கலாம். அந்த கதையில் ஒரு 50க்கும் மேற்பட்ட நபர்கள் இறைவனை கண்டு வரம் பெற்று தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக கடுமையாக தவம் இருக்க மேற்கொள்கிறார்கள். அப்படி கடுமையாக தவம் இருக்க மேற்கொள்ளும் போது 50 நபர்கள் மேற்கொள்ளக்கூடிய வேளையில் தவம் துவங்கிய சில மணி நேரங்களிலே முடியாது என்று சிலர் சென்று விடுகின்றனர். ஓராண்டு நிறைவில் கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேல் அந்த தவத்தை நிவர்த்தி செய்யாமல் சென்று விடுகின்றனர். 2 ஆண்டு 3 ஆண்டு கடக்கக்கூடிய வேளையில் பலர் அந்த தவத்தை விட்டு சென்று விடுகின்றனர். இறுதியாக ஒரு 5 பேர் மட்டும் 3 ஆண்டுகள் தாண்டியும் 5 ஆண்டுகள் தாண்டியும் கடுமையாக தவம் செய்கின்றனர். அப்படி அந்த 5 பேர் கடுமையாக 5 ஆண்டுகள் மட்டுமல்ல 10, 15, 20 என 20 ஆண்டுகள் தொடர்ந்து கடுமையாக தவம் செய்து வந்து வருகிறார்கள். அப்படி அவர்கள் தொடர்ந்து கடுமையாக தவம் செய்து வருவதை கண்ட இறைவன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார். ஏனென்றால் 50 பேரில் 45 பேர் அந்த தவத்தை இருப்பதை விட நாம் சென்று விடுவது நல்லது என்று சென்று விட்டார்கள். இப்படிப்பட்ட சூழலில் இந்த 5 பேர் மட்டும் மிகவும் கடுமையாக தவம் செய்து இறைவனை தரிசித்தே ஆக வேண்டும் என்ற விடாப்புடியுடன் மன உறுதியுடன் செயல்படுகிறார்களே என்பதை கண்டு இறைவன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார். அப்படி மகிழ்ச்சி அடைவதோடு மட்டுமல்லாது அவர்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய வரத்தை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் முன் இறைவன் தோன்றுகிறாருங்க. அப்படி இறைவன் தோன்றி உங்களுடைய வாழ்வில் உங்களுடைய கடுமையான தவ வாழ்வை கண்டு நான் பூரிப்படைகிறேன். அதனால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். நிச்சயமாக உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேளுங்கள், அதை நான் கொடுக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படியே மாறும் என்று இறைவன் உறுதியளிக்கிறார். ஆனால் அதே சமயம் அதற்கு சில நிபந்தனைகளும் உண்டு என்று இறைவன் சொல்லிவிடுகிறாருங்க. அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளை என்று சொல்லக்கூடிய வகையில் சில நிபந்தனைகளையும் இறைவன் சொல்கிறார். அது என்ன நிபந்தனைகள் என்றால், இயற்கைக்கு மாறாக எனக்கு சாகா வர வேண்டும் என்ற வரம் போன்றவற்றை கேட்டால் நிச்சயமாக நான் தரமாட்டேன் என்று சொல்லிவிடுகிறாருங்க. அது மட்டுமல்லாது உங்களை போன்று கோடான கோடி பக்தர்கள் இருக்கிறார்கள். அவர்களையும் நான் நிச்சயமாக பார்க்க வேண்டும். அதனால் தினமும் இறைவன் என்னை வந்து சந்தித்து செல்ல வேண்டும் என்ற வரத்தையும் கேட்கக்கூடாது. அப்படி இறைவன் தினமும் வந்தால் பல வரங்களை பெற்று நாம் மகிழலாம் என்று இது போன்ற வரங்களையும் கேட்கக்கூடாது. இது போன்ற வரங்களை தவிர்த்து நீங்கள் வேறு என்ன வரம் கேட்டாலும் அவற்றை நான் கொடுக்கிறேன். இந்த ஒரு முறைதான் உங்களுக்கு காட்சி கொடுப்பேன். இதற்கு பிறகு நிச்சயமாக காட்சி கொடுக்க மாட்டேன். மீண்டும் நீங்கள் தொடர்ந்து 20 வருடம் தவம் செய்து என்னை சந்திக்க வேண்டும் என்ற முயற்சியிலும் ஈடுபடக்கூடாது என்பது உள்ளிட்ட சில நிபந்தனைகளை இறைவன் கொடுத்து விடுகிறார். இதை பார்த்து அனைவரும் ஒப்புக்கொள்கின்றனர். 5 நபரும் ஒப்புக்கொண்டு அவர்களுடைய விருப்பத்தை கேட்க ஆரம்பிக்கின்றனர். அதில் முதல் நபர் மிகப்பெரிய ஒரு லிஸ்ட் எழுதி வந்திருக்கிறார். எனக்கு சொந்தமாக வீடு வேண்டும், நிலம் வேண்டும், வாகனம் வேண்டும், ஏரோப்ளேன் வேண்டும், ஹெலிகாப்டர் வேண்டும் என பல ஆசைகளை அதில் குறிப்பிட்டிருக்கிறார். சௌகரியமான வாழ்க்கையும் மகிழ்ச்சியான சூழலும் கிடைக்கக்கூடிய வகையில் என்னென்ன சொத்துக்கள் வாய்ப்புகள் வேண்டுமோ அவை அனைத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவை அனைத்தையும் பார்த்து இவை அனைத்தும் நியாயமான மனிதனின் ஆசைகள்தான், இதில் ஒன்றும் தவறு இல்லை, இது இயற்கைக்கு மாறான எதுவும் இல்லை, நீ இதை அனைத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்ல அந்த முதல் நபர் மிகப்பெரிய செல்வந்தராக மாறி மகிழ்ச்சியாக இருக்க ஆரம்பிக்கிறார். 2ஆம் நபர் வருகிறார். அந்த 2ஆம் நபர் இந்த உலகிலேயே மிகப்பெரிய அழகியான ஒரு பெண் எனக்கு வாழ்க்கை துணையாக கிடைக்க வேண்டும் என்று கேட்கிறாருங்க. இது மட்டுமல்லாது இந்த அகில பிரபஞ்சத்திலே பேரழகியாக அவள் இருக்க வேண்டும் என்று கேட்கிறாருங்க. இதுவும் ஒரு நியாயமான ஆசைதான். எனவே உன்னுடைய ஆசைப்படி நிறைவேறட்டும் என்று இந்த பிரபஞ்சத்திலே அழகியாக இருக்கக்கூடிய பெண்ணை திருமணம் செய்து அவன் மகிழ்ச்சியாக இருக்க ஆரம்பிக்கிறான். 3ஆவதாக ஒரு நபர் வருகிறார். அவர் என்ன ஆசையை தெரிவிக்கிறார் என்றால், இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய தலை சிறந்த வல்லரசு நாடாக இருக்கக்கூடிய நாட்டின் அதிபராக நான் இருக்க வேண்டும், அதை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு எனக்கு வேண்டும் என்று கேட்க அதுவும் ஒரு நியாயமான ஆசைதான் என்று இறைவன் அந்த ஆசையும் அப்படியே நிறைவேற்றும் என்று அந்த 3ஆம் நபருக்கும் அவருடைய விருப்பப்படி அந்த ஆசையை நிறைவேற்றி கொடுக்கிறார். 4ஆவதாக வரக்கூடிய நபர் என்ன கேட்கிறார் என்றால், இந்த அகில உலகத்திலேயே தலை சிறந்த விஞ்ஞானியாக நான் தான் இருக்க வேண்டும், இந்த அகில உலகம் மொத்தமுமே என்னை பார்த்து
பாராட்ட வேண்டும், பெயர் புகழ் கிடைக்க வேண்டும், மிக பெரிய அளவுல பல சாதனைகளை இந்த உலகத்தில் நான் நிகழ்த்த வேண்டும் என்று கேட்கிறாருங்க. அதுவும் நியாயமான ஆசைதான் என்று இறைவன் அதையும் கொடுத்து விடுகிறார். ஐந்தாவதாக இருக்கக்கூடிய ஒரு நபர் வருகிறார். அந்த நபர் தான் நீங்கள் என்று வைத்துக் கொண்டால் இறைவனிடம் என்ன ஆசையை கேட்பீர்கள்? உங்களுடைய விருப்பம் என்னவாக இருக்கும் என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். அப்படி இருக்கக்கூடிய விருப்பம் என்பது இந்த நான்கையும் விட உயர்வாக இருக்க வேண்டும். இறைவனை தினம் தினமும் சந்திக்க முடியாது, தேவைப்படும் போது வரங்களையும் கேட்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் மிக சிறந்த வரம் என்றால் இந்த 4 பேர் கேட்ட வரம் அனைத்தும் எனக்கு வேண்டும் என்று சொல்லி கேட்கலாம். அது மிக சிறந்த வரமாக இருக்கும். ஆனால் இதை காட்டிலும் அந்த நபர் சிறப்பான வரம் வேண்டும் என்று யோசிக்கிறார். அப்படி யோசித்தது மட்டுமல்லாது இதை காட்டிலும் சிறப்பான வரம் ஒன்றை கேட்கிறாருங்க. அது என்னவென்றால், இறைவனிடம் எனக்கு எப்போதும் மனக்குறையே இருக்கக்கூடாது, மனக்குறை இல்லாமல் மகிழ்ச்சியாக அனைத்து விஷயங்களிலும் இருக்க வேண்டும், மனக்குறை நீங்க வேண்டும். நான் மனக்குறை எண்ணினால் அந்த மனக்குறை நீங்கி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று கேட்கிறாருங்க. அதுவும் நியாயமான ஆசைதானே. சிரமம் வரும்போது அந்த சிரமம் விலக வேண்டும் என்று நினைக்கிறார் என்று இறைவன் உன்னுடைய மனக்குறை நீங்கி மகிழ்ச்சியாக இருப்பாய் என்று வரத்தை கொடுத்து விடுகிறாருங்க. கொடுத்துவிட்டு இறைவன் அங்கிருந்து சென்று விடுகிறார். சென்று விட்டதற்கு பிறகு இந்த 4 பேர் அந்த 5ஆம் நபரை பார்த்து, என்னடா மனக்குறை நீங்க வேண்டும் என்பதெல்லாம் ஒரு வரமா? நாங்கள் எப்படி செல்வ செழிப்போடும் பெயர் புகழோடும் மிக பெரிய அளவுல இந்த உலகத்தில் செட்டில் ஆகிவிட்டோம், நீ என்னவென்றால் இப்படி போய் வரத்தை கேட்டிருக்கிறாயே என்று அவனை பார்த்து சற்று ஏளனமாக பார்க்கும்போது அவனுக்கு ஒரு மனக்குறை வருகிறது. இந்த 4 பேரிடமும் இருப்பது போன்று என்னிடமும் இருந்தால் எப்படி இருக்கும் என்று மனக்குறை ஏற்படுகிறது. என்னிடம் இல்லையே என்ற மனக்குறை அவரிடம் தோன்றிய உடனே அந்த அனைத்தும் மிக சிறப்பாக இவரிடமும் கிடைக்கிறது. இதை பார்த்தவுடன் அந்த 4 பேரும் வாயடைத்து போய்விடுகிறார்கள். ஏனென்றால் அவருடைய மனக்குறை என்னவாக இருந்தாலும் அது அடுத்த மறுகுணமே நிவர்த்தியாகிவிடும். எனவேதான் அவர் இந்த 4 பேர் பெற்றதை அனைத்தையும் பெற்றுவிடுகிறார். அது மட்டுமல்லாது மனித வாழ்க்கை என்பது மாறிக்கொண்டேதான் இருக்கும். ஒரு இலக்கை அடைந்தவுடன் மற்றொரு இலக்கை அடைந்தவுடன் இன்னொன்று என அனைத்தும் மாறிக்கொண்டேதான் இருக்கும். அப்படி இருக்கும்போது மனக்குறை இல்லாத வாழ்க்கை பெற்றிருக்கிறார் என்பதுதான் சிறப்பான வரமாக பார்க்கப்படுகிறது. எனவே அவருடைய வாழ்வில் நினைக்கக்கூடிய அனைத்துமே அவருக்கு உறுதியாக கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது இவருடைய வரம் என்பது அவர்களுக்கு இது இருக்கிறதே அது இருக்கிறதே இது போக வேண்டும் என்ற மனக்குறை அவருக்கு உருவாகினாலும் அவர்களிடம் இந்த 4 பேரிடம் கிடைத்த வரங்களும் போகிவிடக்கூடிய அளவிற்கு ஆற்றல் இவருடைய வரத்திற்கு இருக்கிறது. இதை எண்ணி அவர்கள் பூரிப்படைகிறார்கள். இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் இறைவன் நம் முன் தோன்றி வரம் கேட்கும் போது மற்றவர்களை அழிப்பதற்காக அல்ல, நம்மளுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்வதற்காக வரத்தை கேட்டால் உங்களுடைய வாழ்க்கை காத்திருக்கும் மகிழ்ச்சியாக அமைவதோடு மட்டுமல்லாது எப்போதும் மனநிறைவும் மகிழ்ச்சியுடன் பல காரியங்களை சிறப்பாக செய்து முடித்து மகிழ்ச்சியாக வாழக்கூடிய யோகம் நிச்சயமாக கிடைக்கும். இந்த மகிழ்ச்சி என்பது இறைவனால் மட்டும்தான் கொடுக்க முடியுமா என்றால் நிச்சயமாக இல்லை. நம்மளுடைய மனதில் மகிழ்ச்சியான எண்ணங்களும் இவை எனக்கு கிடைக்கும் என்ற உறுதியான மனநிலையுடன் செயல்படும் போது அவை அனைத்துமே நிச்சயமாக நம்மளுடைய வாழ்வில் இறைவன் அருளால் கிடைக்கும். இதை உணர்ந்து செயல்பட்டாலே பெரிய அளவிலான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் உறுதியாக ஏற்படும். கஷ்டங்கள் நீங்கி மகிழ்ச்சி நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் அருளும் உறுதியாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம். இதுபோன்று நல்லதொரு பதிவில் மீண்டும் சந்திப்போம்.